ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கடும் சோதனைகள் நமக்கு மட்டும் ஏன் வருது? கடவுள் ஏன் நம்மளை இப்படி சோதிக்கிறார்? கடவுள் ஏன் நம்மளை இப்படி கஷ்டப்படுத்துகிறார் அப்படின்னு நாம் புலம்புறது உண்டு. அவளுக்காகவே ஏற்பட்ட மாதிரி ஒரு அனுபவம். சுகத்தை மட்டுமே விரும்பி ஏற்கிற மனுஷன் கஷ்டம் வரும்போது அதை பொறுத்துக்க மாட்டேங்கிறான். அது இறைவனையோ இயற்கையோ அவன் சரியாக புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். கடவுள் நம்மளை சோதிக்கிறதெல்லாம் கிடையாது. அது ஒரு தவறான நம்பிக்கை. நம்மளுடைய கர்ம வினையை சரிவர நடத்தின்னு இருக்கார். அதுதான் நமக்கு நம்மளோட தலை விதியை இறை வழிபாட்டின் மூலம் மாற்றி எழுத நமக்கு முழு சுதந்திரமும் கொடுக்குறார். ஆனால் நாம் கடவுளோட சோதனைன்னு சொல்லி புலம்பின்னு இருக்கோம். அதை நமக்கு நாமே ஏற்படுத்தின்ற ஒரு விளைவு, ஒரு அவநம்பிக்கை. மக்களை ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் நாம், அப்போது நாம் புலம்புறோம். ஆனால் நமக்கு வளர்ச்சி வந்ததுன்னா ஏன் எதுக்கு அப்படின்னு நாம் கேள்வி கேட்குறோமோ? இல்லை. அதை பற்றி புலம்புறோமோ? இல்லை. எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம் அப்படிங்கிறத மட்டும் எல்லார்கிட்டையும் புலம்புவோம். ஒருத்தன் வீடு வாங்கிட்டான், காரு வாங்கிட்டான், பங்களா வாங்கிட்டான், மொபைல் வச்சுட்டான், ஆப்பிள் வச்சுட்டான், வங்கியில் பணம் இருக்குது, பேங்க்கில் பணம் இருக்குது, வெளிநாடு சொகுசு பயணம், இப்படியெல்லாம் எனக்கு நிறையா கிடச்சிருக்கே, இதெல்லாம் எப்படி அப்படின்னு யாரானு கேட்குறாளோ? இல்லை. அதே போல் வைரம் அறுக்கப்படாமல் பளபளப்பாகாது. தங்கம் நெருப்பில் புடம் போடாமல் புனிதமாகாது. அதே போல் தான் நல்லவாளுக்கு சோதனை உள்ளாகுவா, ஆனால் வேதனைப்பட மாட்டாள். வாழ்வோட அனுபவங்கள் அவளை சிறப்பிக்கும், ஆனால் கசப்பே இருக்காது. ஆரம்பத்திலேருந்து கடைசி வரை கஷ்டப்பட்டே வாழ்ந்து செத்தவா இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. பிறந்த தேதியிலேருந்து இது வரைக்கும் நான் சந்தோஷமாகவே வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொன்னவாளும் யாரும் இல்லை. கஷ்டப்படுறவாளுக்கு துன்பம் அனுபவிக்கிறவாளுக்கு ஆண்டவன் ஒரு நாள் உதவாமல் போகவே மாட்டான். எப்பொழுதும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறவாளை ஆண்டவன் அப்படியே விட்டுடவும் மாட்டான். இதெல்லாம் விதிக்கப்பட்ட தடக்கற்கள்னு பாடங்கள்னு போராட்டங்களில் நாம் இதெல்லாம் பாடம் கற்றுக்கணும். அதனால் நமக்கு மன வலிமை வரும், சகிப்புத்தன்மை வரும். சோதனைகள்ங்கிறது நம்ம மன திடத்தை அதிகப்படுத்துறதுக்காக தான். அவெல்லாம் நம்மளை விட்டுட்டாலோ, கைவிட்டுட்டாலோ, ஃப்ரெண்ட்ஸு கைவிட்டுட்டாலோ, உறவினர் கைவிட்டுட்டாலோ, பகவானே கைவிட்டுட்டானோ, ஆனால் அப்படி புலம்புவோம். அதுவும் இல்லை. சோதனைகளில் நாம் காண முடியாதவாறு நம்ம கூடவே இருந்து அவரோட கண்கள் நம்ம மேலே எப்போதும் கண்காணிச்சுட்டே இருக்கார், ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி. நல்ல சிந்தனையோடு அவரோட நாமத்தை ஜபிச்சுண்டு அவரை வணங்கி சரணடைந்தால் நம்மளுடைய சோதனைகளும் கர்ம வினைகளும் நம்மளை இப்படி சௌகரியப்படுத்துமோ? உங்களோட பிரச்சனை என்னவாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட சோர்வு போகாமல், தன்னம்பிக்கை தளராமல் இருக்கணும். அதுக்கான முயற்சி தான் நாம் செய்யணும். அதுதான் பக்தி. அந்த பக்தி எப்போதும் செஞ்சுட்டே இருக்கணும், நம்பணும். அதில் ஒரு வரமுறை வச்சுக்கணும். நிகழ்காலத்தை எப்போதும் நிலவில் வச்சுக்கணும். பழசை பற்றி பேசி உட்காந்துருக்கக்கூடாது. அதே போல் ஃப்யூச்சரில் பற்றி நினச்சிட்டு பிளான் பண்ணிட்டு அகலக்கால் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்மளுடைய நம்பிக்கையை ஒரு நாளும் தளர விடக்கூடாது. அதை தளர விடாமல் இருந்தாலே கடவுள் நம்பிக்கையோடு நாம் என்றைக்கும் ஒரே மாதிரி இருப்போம். நம்ம கூடவே அவரும் நமக்கு கை கொடுத்துட்டே இருப்பார். நீ கஷ்டப்படுற வேலையில் கை கொடுப்பார். அப்படியே ஒரு லிஃப்ட்டு கொடுப்பார், தூக்கி விடுவார். நாமளும் நம்பிக்கையாக அவரோட பாதத்தை சரணடையணும், அவ்வளோதான். இந்த மாதிரி செஞ்சோன்னா நம்ம வாழ்க்கையில் ஏன் நம்ம கஷ்டப்பட போகிறோம்? கஷ்டம் வந்தாலும் நம்மளை அது புடம் போடுறதுக்காக வருது அப்படின்னு நாம் நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.